அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைய பதிவு மாரடைப்பு வருவதற்குரிய அறிகுறிகள், அதில் வராமல் தடுக்கின்ற வழிகள் என்று ஒரு சில மருத்துவ செய்திகளை பற்றி இன்று பார்ப்போம். மாரடைப்பு வருதல் முதல் அறிகுறியாக இடது கையில் கடுமையான வலி ஏற்படும். இந்த வலி 20 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும். அடுத்த பகுதி, இதனுடன் அதிகமான வியர்வை, குமட்டல் இதன் தீவிர அறிகுறியாகும். இதுபோல் இருந்தால் தீவிரமாக இருப்பதற்கு அறிகுறி. மாரடைப்பு வரும் பொழுது பொதுவாக நெஞ்சு வலி ஏற்படாது. இதில் 65% மக்களுக்கு தூக்கத்திலேயே ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு செல்வது அவசியம். உடனே சென்றால் உயிர் காப்பாற்றப்படலாம். இது போன்ற அறிகுறிகள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்படலாம். ஆகவே நம்மால் முடிந்தளவு அடுத்தவர் துன்பப்படும் பொழுது துன்பத்தை நீக்குவதற்கு நாம் உதவி செய்யலாம். அதாவது முன் உதவியாக நாம் விரைவாக செயல்பட்டு நமக்கு இது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சால் அவர்களை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்யலாம். சரி, இது வராமல் தடுப்பதற்கு என்ன வழிகள் அப்படின்னா, இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்தினாலே போதும். அதாவது மூக்கிரட்டை மூலிகை, அது கேரளத்தை புனர்னவா என்று சொல்வார்கள். அந்த மூக்கிரட்டை மூலிகை சாறு வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், அல்லது அதனுடைய இலைகளை மென்று சாப்பிடலாம். அடுத்தது சுக்குப்பொடி. இது அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு பொடியாகும். ஒரு நாளைக்கு ஒரு முறை வெதுவெதுப்பான நீரில் கலந்து சாப்பிடலாம். அடுத்தது மிளகு நாம் தினந்தோறும் எல்லா சமையல் பகுதியிலும் நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த மிளகை எடுத்து தினமும் காலையில் ஒரு மிளகு எடுத்து உண்ணலாம். அடுத்தது ஏலக்காயை சிலர் டீ வைப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். அந்த ஏலக்காயை பொடி செய்து சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிட்ட பின் அதை வெதுவெதுப்பான நீரிலே கலந்து குடித்தால் இது போன்ற துன்பங்கள், மாரடைப்பு போன்ற நோய்கள் நம்மை அணுகாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். ஆகவே இது போன்ற எளிய முறைகளை பின்பற்றி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வருமுன் காப்பதுதான் சிறந்தது. வந்த பின் வருத்தப்படுவதை விட வருவதற்கு முன்னால் நாம் பாதுகாத்துக் கொள்வது, நம் உடலை பாதுகாப்பது மிக அவசியமாகும். ஆகவே இது போன்ற பயனுள்ள செய்திகளை கேட்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.